என் முகத்தை பார்த்து ராதிகா சொன்ன வார்த்தை, இப்பவும் அதை நான் மறக்கவே இல்லை. நடிகை அமலா ஓபன் டாக். நடிகை அமலா சமீபத்தில் பேட்டி ஒன்றில் நடிகை ராதிகா சரத்குமார் தனக்கு செய்த உதவி குறித்து மனம் திறந்து பேசியிருக்கிறார். சினிமாவில் ஆரம்ப காலகட்டத்தில் தான் நடிக்க வந்தபோது ராதிகா தனக்கு கொடுத்த அட்வைஸை தான் இப்பொழுதும் பின்பற்றி வருவதாக அதில் அமலா பேசியிருக்கிறார். நடிகை அமலாவை அவ்வளவு சீக்கிரத்தில் ரசிகர்கள் மறந்திருக்க முடியாது. மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்தில் முகத்தை காட்டாமல் கண்ணை மட்டும் காட்டி வா வெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுது பாடல் மூலமாக பல ரசிகர்களின் மனதை கவர்ந்த அமலா தமிழ் சினிமாவில் அறிமுகமானது என்னவோ டி ராஜேந்தர் இயக்கத்தில் வெளியான மைதிலி என்னை காதலி திரைப்படம்தான். அந்த திரைப்படத்தின் வெற்றிக்கு பிறகு தமிழில் அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் கிடைத்தது. அதே நேரத்தில் தமிழில் மட்டுமல்ல, அந்த நேரத்திலேயே கன்னடா, மலையாளம், தெலுங்கு போன்ற பல மொழிகளில் பிஸியாக இருந்தார். பிறகு 1990ஆம் ஆண்டு நடிகர் நாகார்ஜுனாவை திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதிக்கு நாக சைதன்யா, அகில் என்கின்ற 2 மகன்கள் இருக்கின்றனர். இப்பொழுது அமலா அதிகமாக தமிழ் திரைப்படங்களில் இல்லை என்றாலும் பிற மொழிகளில் நடித்துக் கொண்டுதான் இருக்கிறார். அதுபோல விலங்குகள் மீது தீராத அன்பு கொண்ட அமலா ப்ளூ கிராஸில் மெம்பராகவும் இருக்கிறார். இந்த நிலையில் சமீபத்தில் பேட்டி ஒன்றில் கலந்து கொண்ட அமலா தன்னுடைய சினிமா வாழ்க்கையில் மறக்க முடியாத பல நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்கிறார். அப்போது நடிகை ராதிகா சரத்குமார் பற்றியும் பேசியிருக்கிறார். அதாவது ஒருமுறை ஒரு திரைப்படத்திற்காக அமலா மேக்கப் போட்டு மேக்கப் ரூமில் ரெடியாக இருந்தாராம். அந்த நேரத்தில் அங்கு ராதிகா வந்திருக்கிறார். ராதிகா அமலாவை பார்த்ததும் யார் உனக்கு மேக்கப் போட்டது என்று கேட்க அமலா அங்கிருந்த மேக்கப் ஆர்டிஸ்டை சொல்லியிருக்கிறார். அப்போது ராதிகா முன்னணி நடிகையாக அதிகமான திரைப்படங்களில் நடித்துக் கொண்டிருந்த நேரமாம். ஆனால் திடீரென்று ராதிகா அமலாவின் மேக்கப் குறித்து கேட்டதும் அமலாவுக்கு என்னவென்று புரியாமல் முழித்துக் கொண்டிருந்திருக்கிறார். பிறகு இவ்வளவு அழகான முகத்திற்கு ஏன் இவ்வளவு அசிங்கமாக மேக்கப் போட்டிருக்கிறது என்று சொல்லி அந்த மேக்கப்பை உடனே அழிக்க சொல்லி ராதிகாவே மேக்கப் போட்டு விட்டாராம். அதையெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை என்று அமலா சொல்லியிருக்கிறார். அதே போல அதற்கு பிறகு நான் இப்பொழுது வரைக்கும் எனக்கு எந்த மேக்கப் ஆர்டிஸ்டையும் வைத்துக் கொள்வது கிடையாது. எனக்கு நானே மேக்கப் போட்டு விடுகிறேன். அதற்கு காரணம் ராதிகா மேடம் அன்று சொன்ன அந்த வார்த்தை தான். அவர் எனக்கு மேக்கப் போடுவதை பார்த்து நானே அசந்து போய்விட்டேன். இப்பொழுதும் அதை நினைத்தால் எனக்கு ஆச்சரியமாகத்தான் இருக்கின்றது. டாப் கதாநாயகியாக இருக்கிறோமே என்கின்ற ஈகோ கொஞ்சம் கூட இல்லாமல் அவர் அன்று என்னிடம் பழகினார். நான் அதற்கு முன்பு ராதிகாவிடம் அவ்வளவு நெருக்கமாக பேசி பழகியதும் கிடையாது. ஆனாலும் அவர் எனக்கு டிப்ஸுகள் கொடுத்து விட்டு போய்கொண்டிருந்தார் என்று ராதிகா சரத்குமார் குறித்து அமலா பேசியுள்ள வீடியோ இப்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகின்றது.